உங்கள் ஆர்ஜே மீடியா 5 வருட பூர்த்தியை முன்னிட்டு பெருமையுடன் வழங்கும் குரல் மகுடம் அறிவிப்பாளர் போட்டி 2024. பல நூற்றுக்கணக்கான போட்டியாளர்கள் கலந்து கொண்ட விறுவிறுப்பான போட்டியின் 5வது சுற்று தற்போது. வணக்கம், எனது பெயர் கிருஷாலினி. கொழும்பு மாவட்டம் வெள்ளவத்தை பகுதியில் வசிக்கிறேன். ஆர்ஜி மீடியா நடத்தி கொண்டிருக்கும் மாபெரும் குரல் மகுடம் அறிவிப்பாளர் போட்டியில 5ஆம் சுற்றுக்கு நானும் தெரிவாகி இருக்கின்றேன். எல்லாரும் வாழ்க்கையில அளவுக்கு அதிகமா ஒரு விஷயத்த நேசிப்போம். அந்த விஷயத்த நேசிக்கிறது மட்டும் இல்லாம அந்த விஷயத்தை எப்படியாவது அடையணும் அப்படின்ற ஒரு ஆர்வமும் ஒரு ஆசையும் எல்லாரோட வாழ்க்கையிலையும் இருக்கும். அப்படி அளவுக்கு அதிகமா ஆசை இல்லை, பேராசைன்னு கூட சொல்லலாம். அப்படி ஒரு நேசிச்ச ஒரு விஷயம்தான் இந்த ஊடகத்துறை. இந்த ஊடகத்துறையில எப்படியாவது ஏதாவது ஒண்ணு சாதிச்சிடணும் அப்படின்ற ஒரு கனவு சுமந்துக்கிட்டு ஆரம்ப பிரிவு காலத்துல இருந்து, அதாவது தரம் 1 கல்வி கற்கும் காலத்துல இருந்து இந்த கனவு சுமந்துக்கிட்டு ஒரு பயணத்தை ஆரம்பிச்சா நான். இந்த பயணத்துல நிறைய தடங்கள், நிறைய ஏமாற்றங்கள், நிறைய அவமானங்களை சந்திச்ச பிறகு இந்த கனவை விட்டுருவோமா, இல்ல இந்த கனவு நடக்காதா, நம்மளால இதை செய்ய முடியாதா, நிறைய எதிர்மறையான விஷயங்கள், எதிர்மறையான கருத்துக்கள், பெண்களால சாதிக்க முடியாது, இது கைவிட்டு, இவ்வாறான நிறைய கேளிகள் கிண்டல்களை முகம் கொடுத்து என்னாலையும் முடியும், ஊடகத்துறையில சாதிக்கணும், ஏதாவது ஒரு விஷயத்தை சரி சாதிச்சிடலாம் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கையை கொடுத்ததுதான் ஆர்ஜே மீடியா. பாடசாலை பருவத்துல காலை கூட்டத்தின் போது நச்சினை கூறுதல், பேச்சு கூறுதல் அல்லது பாடல் பாடுதல், பாவோதல், இவ்வாறான சின்ன சின்ன விஷயங்கள்ல ஆரம்பிச்சதுதான் என்னோட ஊடகத்துறைக்கான பயணம். அது மட்டும் இல்ல, தமிழ் தின போட்டியில ஏதாவது ஒரு நிகழ்ச்சியை தொகுத்து செய்யும் போது ஏற்படுற ஒரு மகிழ்ச்சி, பேரானந்தம், இதெல்லாம் தான் இந்த ஊடகத்துறை மீது உள்ள காதலை இன்னும் மேலும் மேலும் அதிகரித்தது. அதிகரித்த ஒரு பக்கம் இருக்கும்போது, பெண் என்றாலே வீட்டு வேலை செய்யத்தான், இல்ல நீ எல்லாம் ஊடகத்துறையில சாதிச்சு என்னத்தை செய்ய போற, இல்ல பெண் என்றால் திருமணம் முடிச்சு இன்னொரு வீட்டுக்கு தான் போற, இப்படியான கதைகளை கேட்டு 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 வாழ்க்கையில ஒரு பெரிய ஏமாற்றத்தையும் சந்திச்சன. இப்படியான நேரத்துல இல்ல பெண்களாலையும் சாதிக்க முடியும், கனவுகளை சிதைச்சிடாதீங்க, இப்படி ஒரு ஊக்குவிப்பு கொடுத்து நாங்க வாய்ப்பை தரோம், வாய்ப்பை பயன்படுத்தி நீங்க முன்னுக்கு வர வழியை பாருங்க அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு பெரிய ஒரு பொக்கிஷமா கிடைச்ச ஒரு விஷயம் தான் ஆர்ஜே மீடியா. இந்த ஊடகத்துறையில சாதிக்கணும் அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருக்கிற கனவுகள் ஒன்றையும் நனவாக்கி தரதுக்கு நம்மளோடு சேர்ந்து ஒரு பயணிக்கின்றாங்க இந்த ஆர்ஜே மீடியா. இப்படி ஒரு சந்தர்ப்பத்துல வாழ்நாள்ல நான் கிடைச்சதுக்கு தவம் இருந்திருக்கணும் கூட சொல்லலாம். நிறைய ஏமாற்றங்களுக்கு பிறகு வாழ்க்கை இடிந்து போற ஒரு நிலைமையில என்னால ஒரு விஷயமும் முடியாதுன்னு இருந்த நேரத்துல கை கெடுத்தது தாங்க இந்த ஆர்ஜே மீடியா. ஆர்ஜே மீடியாவுக்கு வாழ்நாள் முழுவதும் நான் நன்றி கடன் பற்றி